ஊழியர்கள் பொதுவாக இந்த உலகத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் ரொம்ப பிரபலமான ஒரு கார்டியாலஜிஸ்டா இருக்கிறாருன்னா, தனக்கு பிறக்கிற பிள்ளைகள்ல ஒருத்தரையாவது மருத்துவ துறையில சிறந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க. அவங்க தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் என்னென்ன ஃபீல்டுல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பெஸ்டா தோன்றுகிற அந்த ஃபீல்டுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்கன்னா தன் பிள்ளைகளும் அந்த போஸ்டிங்ல ஒரு டீச்சரா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க, அதுக்காக பிரயாசப்படுறாங்க. அதற்கான யாரிடத்துல பேசணுமோ பேசுறாங்க, அதற்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, ஒருவேளை அதற்கான பணங்களை செலவழிக்க தயாரா இருக்கிறாங்க. எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து எப்படியாகிலும் அந்த போஸ்டிங்குள்ள, அந்த டெசிக்னேஷனுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி விடுறதுல, புஷ் பண்றதுல ரொம்ப தீவிரம் காண்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா நீங்க அநேக ஊழியர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஊழியர்களுடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்திற்கு நேராக புஷ் பண்ணப்படுகிறது இல்லை. கேட்டா தேவ சித்தம் இருந்தா என் பிள்ளைய தேவனே என்ன பண்ணிடுவாரு, ஊழியத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் ஆன்சர் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ரெண்டாவது, ஊழியர்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோ தாயோ ஊழியத்துல முழுக்க ஊழியத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு மைண்ட் செட் என்ன ஆயிரும், நான் 24 மணி நேரம் நின்றால், நடந்தால், அமர்ந்தால் ஒரே ஜெபம் ஊழியம்ட்டு தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பர்சனலான ஒரு ஐக்கியம் இல்லாததுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நான் என்னுடைய உலகத்தின் காரியங்களை நோக்கி நகருகிறேன்னு சொல்லி ஊழியத்தை விட்டுட்டு அநேக ஊழியர்களுடைய பிள்ளைங்க பிசினஸ் நோக்கியும் உலக பிரகாரமான அவங்க படித்த படிப்பிற்கேற்ற வேலையை நோக்கி நகருகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளே பார்க்கிறோம். அப்படித்தானே?